வணக்கம் நண்பர்களே. தமிழ் சிபி சீரியல் செம பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் குறிஞ்சிநாதனின் தோழியை நம்ம பிரபு கண்ணு முன்னாடி உரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம சிபி அப்படின்னே சொல்லலாம். என் மாப்பிள்ளைய நீ சின்ன வயசுலேருந்தே கஷ்டப்படுத்தியிருக்க, நீ எல்லாம் ஒரு நல்ல மனுஷரா, ஒரு நல்ல அப்பாவாட்டும் இல்லை, நீ சொசைட்டிக்கும் நல்ல வேலை பண்ணலை, அதே நேரத்தில் ஜானு மாதிரி நல்ல பிஸ்னஸ் பண்ண உங்களுக்கும் நல்லவங்களாட்டு நீ செயல்படலை. அப்படி எதுக்கு நேரம் நீ எதுக்குடா இருக்க? உன்னால் என் மாப்பிள்ளை சின்ன வயசுலேருந்தே கஷ்டத்தை பட்டிருக்காரு. எவ்வளோ பெரிய கிரிமினலாக இருந்தாலும் அவன் அவங்க குடும்பத்து பொண்டாட்டி பிள்ளைங்க அவங்களுக்கெல்லாம் நேர்மையாட்டும் ஒழுக்கமாட்டும் இருப்பான். ஆனால் நீ அப்படி கூட இல்லையே, குடும்பத்துக்கும் கெட்டவனாக இருக்க ஒன்றை நான் விட மாட்டேன்டா அப்படின்னு நம்ம குறிஞ்சிநாதனி சட்டையை பிடிச்சி உலுப்பி இந்த வாங்கிக்கோ அப்படின்னு குத்து கொடுக்குறாங்க. நம்ம பிரபு தாங்கிக்க முடியலை. என்னோட அப்பா அவரை என் கண்ணு முன்னாடியோ அடிச்சுட்டலோ அப்படின்னு மாலையை கழுத்தில் கிடந்த மாலையை அப்படியே கலத்தி எறிகிறாங்க. கோபத்தின் உச்சியில் நம்ம பிரபு, எங்கள் அப்பாயை நீ எப்படிடா அடிப்ப அப்படின்னு அந்த இடத்துல நம்ம சிபியை அடிக்க வராங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா, சபாஸ், இதை தான் நான் எதிர்பார்த்தேன் அப்படின்னு அந்த இடத்துல நீ எங்கள் அப்பாவுக்கும் எனக்கும் சம்மந்தம் கிடையாது அப்படி இப்படின்னு சொன்னிய பிரபு. இப்போ அப்பாயே நாங்கள் திட்ட நேரம் உனக்கு ஏன் இவ்வளோ ஆத்திரமும் கோவம் வருது? இதுதான் உன் ஒரிஜினாலிட்டி. உனக்கும் உன் அப்பாவுக்கும் கனெக்ஷன் இருக்குது உண்மை. நீ இந்த குடும்பத்தை கெடுக்கிறது உண்மை அப்படின்னு இதை விட சிறந்த ஆதாரம் வர்ஷினி என்ன வேணும் அப்படின்னு சொல்ல நேரம் நம்ம வர்ஷினி இந்த கல்யாணம் வேண்டாம், ஜனகமா நீங்கள் என் வாழ்க்கையில் என்ன முடிவெடுக்கிறீங்களோ அதை ஏற்றுக்க நான் தயாராக இருக்கேன் அப்படின்னு அந்த இடத்துல சொல்லுறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா குறிஞ்சிநாதனும் பிரபுவும் மண்டபத்தை விட்டு விரட்டி அடிக்கிறாங்க சிபி. அதே நேரத்தில் சேது மாப்பிள்ளையாகி வர்ஷினி காலத்தில் தாலியை கெட்டுறாங்கங்க. அதை பற்றி தாங்க இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு சேமா அதிரடியான பரபரப்பு கட்டம் அப்படின்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் ராமசாமி உண்மையை உடைக்கிறாங்க. ஜனகம்மா, நீங்கள் உங்கள் பேத்திக்கு பார்த்துருக்க மாப்பிள்ளை சரி கிடையாது, அவன் நல்லவன் இல்லை, கேடு கெட்டவன், அவன் யாருக்கிட்டையோ ஃபோனில் பேசிட்டு இருந்தான். இந்த குடும்பத்தை அழிக்க தான் நான் ஜனகா வீட்டுக்கு மாப்பிள்ளையாட்ட போகிறேன், அந்த வர்ஷினிக்க வாழ்க்கையை சீரழிக்கணும் அப்படின்னு எல்லாம் பேசிட்டு இருந்தான். ஒரு கட்டத்தில் நான் அதை கேட்டுட்டேன். உடனே அவன் கோபத்தோடு என் தலையில் அடித்து என்ன கோமா நிலைக்கு தள்ளப்பட்டுட்டேன். நான் இவ்வளோ நகாலம் ட்ரீட்மெண்ட்டில் இருந்தேன், டாக்டர் கூட இப்போ போகாதுங்கன்னு சொன்னாங்க. ஆனாலும் நான் உங்கள் உப்பை தின்னமே ஜனகம்மா, உங்களுக்கு எப்படி துரோகம் பண்ண முடியும்? இந்த உண்மை தெரிஞ்ச புறமும் இந்த பிரபு உங்கள் வீட்டுக்கு மாப்பிள்ளையே ஆகக்கூடாது, அதுக்காக தான் நான் வந்தேன் அப்படின்னு அந்த இடத்துல சொல்லு நேரம் இந்த சைடு பிரபுவோட அம்மா, டே நீ யாருடா என் சம்மந்திக்கிட்ட என் பையனை பற்றி கெடுத்து சொல்லுறதுக்கு அப்படின்னு அந்த இடத்துல வராங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம ஜனகம்மா சொல்கிறாங்க, போதும் பிரபு, இதுக்கு மேலே என்ன வேணும்? 20 வருஷமாக ராமசாமி என்கிட்ட நம்பிக்கையாக வேலை பார்க்க ஒரு நபர், அவர் சொல்ல தான் நான் நம்பி தான் ஆகணும் அப்படின்னு அந்த இடத்துல சொன்ன நேரம் நம்ம தமிழ் சொல்கிறாங்க, ஜனகம்மா, இவனுக்கும் இவன் அப்பன் குறிஞ்சிநாதனுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது? அவன் அடிக்கடி சந்தித்து பேசிட்டு தான் இருக்கான். சே, எல்லாரும் என்ன நான் இந்த வர்ஷினியை கல்யாணம் பண்ணிடக்கூடாதுன்னு தான் வர்ஷினி எல்லாரும் எதிர்க்காங்க. உண்மையாட்டே உன் வாயிலிருந்து நான் பிரபுவை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு வார்த்தை வந்தால் நான் போயிடுவேன். நீ சொல்லு, நீ உன்னோட முடிவு தான் எனக்கு தேவை அப்படின்னு அந்த இடத்துல பிரபு சொல்லுறாங்கன்னு சொல்லலாம். இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம ஜனகம்மா, இந்த பாரு வர்ஷினி தெளிவாக ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னு அந்த இடத்துல சொல்லிட்டு இருக்க நேரமே நம்ம குறிஞ்சிநாதன் என்ட்ரி கொடுக்காங்க. அவன் வந்ததோட வாயா வா, ஒன்றை தான் நான் தேடிட்டு இருக்கேன் அப்படின்னு சிவியா அழகாக சொல்கிறாங்க. இந்த பாருடா, எவ்வளோ தைரியம் இருந்தா நீ உன் பையனை நீ நல்லபடியாக நீ கவனிக்கலை, எங்கள் வீட்டு மாப்பிள்ளைய நீ எப்படி கவனிக்கணும்? சின்ன வயசுலேயே அவனை கொடுமைப்படுத்தி அவியலை அனாதையாக விட்டுட்டு போனவன் தாண்டா அப்படின்னு அந்த இடத்துல நம்ம சிபி என் மாப்பிள்ளைய நீ நல்லா கவனிக்கலை, நீ நல்லா என் மாப்பிள்ளைக்கு சின்ன வயசுலேருந்து கஷ்டத்தை கொடுத்துட்ட, உன்னை விட மாட்டேன் அப்படின்னு பிரபுக்க கையை வச்சே பிரபுக்க கண்ணை குத்துறாங்க. அந்த அளவுக்கு கொண்டு போகிறாங்கன்னு சொல்லலாம். சிபி பிரபுக்கு சப்போர்ட் பண்ணி, இதெல்லாம் குறிஞ்சினாதா நீ செய்கிறதானா, இனி சொசைட்டிக்கு நல்லவனா இல்லை, அதே நேரம்
என் ஜனங்க மாதிரி ஒரு தொழில் பண்ணவங்களுக்கும் உண்மையாட்டு இல்லை. எல்லா கிரிமினலும் ஒரு வகையில் தான் பொண்டாட்டி பிள்ளைங்க நல்லா இருக்கணும், அவங்களுக்காண்டி தான் செய்யணும் அப்படின்னு வந்து நினைப்பாங்க. நீ அதை கூட பண்ணலை, பொண்டாட்டி பிள்ளைங்கள கவனிக்காமல் சின்ன வயசுலேயே விட்டுட்டு போன வேண்டாண்டாடா. நீ இப்போ எதுக்குடா வந்த எங்கள் வீட்டு மாப்பிள்ளைய நீ வந்து இந்த கல்யாணம் நடக்குதா இல்லையா நீ பார்க்கறதுக்கா வந்த அப்படின்னு வந்து ஒன்றும் விட மாட்டேன்டா. இப்படி நீ வந்து சட்டையை பிடிச்சி குறிஞ்சினாதானே 5-6 கும்மாங்குத்து கொடுக்குறாங்க. இதை வந்து பார்க்குறாங்க. பிரபுக்கு கோவம் வருது. என்னடா இது கூத்தா இருக்குது, நம்ம அப்பாவை நம்மளை கவனிக்கலைன்னு சொல்லி நல்லா கவனிக்கிறான் இந்த சிபி அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து அப்படியே அரண்டு போகிறாங்க. நம்ம குறிஞ்சிநாதனுக்கு கொடுக்க ஒவ்வொரு குத்தம் பிரபுக்கு இடி கணங்கா ஒழுவு. பிரபு சைக்கோ நிலைக்கு சேஞ்ச் ஆகிறாருன்னு சொல்லலாம். அவரோட கைகள் எல்லாம் அப்படியே வந்து நான் இப்போ விட்டா இந்த சிபியை அடித்து நொறுக்கிடுவேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வருது. ஒரு கட்டத்தில் போதும், இதுக்கு மேலே எங்கள் அப்பாவும் ஒன்றும் பண்ணாத அப்படின்னு வந்து தனக்கு கழுத்தில் இருக்க மாலையே கலத்தி பிரபு வந்து கீழே எறிகிறாங்க. எங்கள் அப்பாவே நீ அடிச்சுட்டலடா அப்படின்னு வந்து அந்த இடத்துல கோபத்தோடு நம்ம சிபிக்கு சட்டையை பிடிக்க வராங்க. என்ன பிரபு, உனக்காக தானடா நான் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னேன். போதும், இதுக்கு மேலே எங்கள் அப்பாவை ஒரு வார்த்தை சொன்னேன், அவரை பற்றி எங்களுக்காகவே வாழ்ந்து எங்களுக்காகவே தியாகம் பண்ணவர், அவரை பற்றி நீ சொல்லதுக்கு நீ யாருடா அப்படின்னு வந்து நம்ம சிபிகிட்ட வர நேரம் பார்த்தியா, இதுக்கு தான் நான் வந்து எதிர்பார்த்தேன். வர்ஷினி புரிஞ்சிட்டா, இந்த பிரபுக்கும் குறிஞ்சிநாதனுக்கும் வந்து என்ன ரிலேஷன்ஷிப் தான் இருக்குது அப்படின்னு வந்து உனக்கு தெரிஞ்சு போச்சா அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொன்ன நேரம் நம்ம பிரபு அப்படியே அரண்டு போய் நிற்கிறாங்க. நம்ம கண்ணை வச்சே நம்ம அப்பாவே வந்து குத்துனது மாதிரி இப்போ வந்து இந்த சிபி பண்ணிட்டானே, இப்போ என்னடா பண்ண அப்படின்னு வந்து மண்டையை பிச்சுட்டு இருக்காங்க நம்ம ஜனகமா. இதுக்கு மேலே குறிஞ்சி நீ உன் பையனையும் கூட்டிகிட்டு இங்கேருந்து போயிரு, நாடகம் போட வேண்டிய தேவையில்லை, எல்லாமே உங்களை பற்றி கூப்பிட்டு எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, இதுக்கு மேலே இங்கேருந்து எதையும் செய்யணும் அப்படின்னு வந்து எதிர்பார்க்காதுங்க, போயிருங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து குறிஞ்சிடாத என்னையும் நம்ம பிரபுவையும் விரட்டுறாங்க நம்ம சிபி. அதே நேரத்தில் பார்த்தோன்னா நம்ம வர்ஷினியை பார்த்து கேட்குறாங்க, என்ன இப்போவாது தெரிஞ்சிட்டா, நான் தப்பு பண்ணிட்டேன் ஜனகம்மா, என்னை மன்னிச்சிடுங்க. இந்த பிரபு உண்மையாட்டே என்னட்ட நல்லவன் போல வந்து நடிச்சிட்டான். உண்மையாட்டே வந்து லிடியா கூட இந்த பிரபுக்கு வந்து தொடர்பு இருந்தது உண்மைதான் அப்படின்னு வந்து நம்ம தமிழ் வந்து சொல்லுறாங்க. அதை கேட்டதும் எனக்கு வந்து சந்தேகமாக இருந்துச்சு தான். ஆனாலும் வந்து நான் லிடியா தான் வந்து தப்பு பண்ணியிருப்பா அப்படின்னு நினச்சேன். ஆனால் இப்போ எனக்கு வந்து உண்மை புரிஞ்சுட்டு, குறிஞ்சிநாதனோட சேர்ந்து நம்ம குடும்பத்தை அழிக்க தான் வந்து இவன் வந்திருக்கான் பிரபு அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து வர்ஷினியும் புரிஞ்சுக்கிட்டாங்க. ஒரு கட்டத்தில் ஜனகமா, என் வாழ்க்கையில் முடிவெடுக்க எல்லா தகுதியும் உங்களுக்கு உண்டு, நீங்கள் யாரை கல்யாணம் பண்ண சொன்னீங்களோ அவங்கள நான் கல்யாணம் பண்ண தயாராக இருக்கேன் அப்படின்னு சொன்னாரோ. அப்போ நம்ம சேதுவை வந்து மாப்பிள்ளையாக்குறாங்க. சேது கையில் தாலி எடுத்து கொடுத்து, நீ கெட்டுடா, நீ என் வளர்ப்பு தப்பாகாது, என் பேத்தியை நீ நல்லபடியாக பார்த்துக்குவேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க. நம்ம கணேசனின் மனசு வந்து குளிர்ந்துட்டு, ஏ குறிஞ்சி, நீ எனக்கு ஆப்பு வச்சல, இப்போ கடவுளாக பார்த்து உனக்கு ஆப்பு வச்சா, நான் வந்து இந்த சொத்தெல்லாம் யார் கொண்டு போகிறான்னு நினச்சேன், என் பையன் இந்த வீட்டோட மாப்பிள்ளையாயிட்டான் அப்படின்னு வந்து கணேசன் வந்து சந்தோஷப்பட ஆரம்பிச்சிட்டாருன்னு சொல்லலாங்க.